செல்வகுமார் சார், இப்போதைக்கு 3 காற்று சுழற்சிகள் வந்து நம்ம அரபிக்கடல், வங்கக்கடல் ஒட்டி இருப்பதாக வானிலை மையம், இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. செயற்கைக்கோள் ஆதாரங்களுடன் அதை அறிவித்திருக்கிறது. இந்த 3 காற்றழுத்தங்களால் தான் இந்த கனமழை பொழிவு இருக்கிறதா? அதற்கு முன்னதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில், இது இந்த தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு 1992க்கு பிறகு மிக அதிக கனமழை பொழிவு, கிட்டத்தட்ட அந்த ஒரு 11ஆம் தேதியிலிருந்து 4544 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு, 100 மில்லிமீட்டர் 120 சென்டிமீட்டரை தாண்டி இந்த ஒரு சராசரியான மழைப்பொழிவு இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த அளவுக்கு அந்த மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு இந்த மழைப்பொழிவு வந்து கிட்டத்தட்ட 4000 மில்லிமீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர், 100 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் என்ற மழை அளவை இது ஆயிரக்கணக்கில் இது தாண்டுவதற்கு என்ன காரணம்? இந்த அளவுக்கு ஒரு அதிசயமான, ஆச்சரியமான கனமழை பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன காரணம் சார்? கண்டிப்பாக அதுக்குள்ள நம்ம வானிலை அமைப்பை பார்த்துருவோம். சரி, அதாவது இப்போ எங்க நிகழ்வு இருக்கிறது பார்த்துக்கணும். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லிக் கொண்டிருப்பது வந்து மலாக்கா ஸ்ட்ரைட். அது எங்க இருக்குன்னா மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதி. அதாவது மலேசியா, சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட ஒரு நீர் இணைப்பு, அதுதான் மலாக்கா ஸ்ட்ரைட். அந்த இடத்துல ஒரு தாழ்வு நிலை உருவாகி இப்போ அது பகுதியாகி தீவிர பகுதியாகி மாறி இருக்கு. இதுதான் புயலா ஏற்கனவே சார். இந்த மலாக்கா ஸ்ட்ரைட், மலாக்கா நீர்நிலை உருவாகுதான் புயலா மாறுவதற்கான சாத்தியக்கூறு வாய்ப்பு இருக்குதா? அதுதான் சொல்ல போறேன். இப்போ அது தாய்லாந்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அது அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை விட்டு வரவே வராது இப்பொழுதைக்கு. சரி, அப்படியே வந்தாலும் வேணா இந்த சுமத்ரா தீவு வரைக்கும் எட்டி பார்த்துட்டு போயிடும். ஏன்னா அது இன்னொரு பிடியில இருக்கு, தாய்லாந்து வளைகுடாக்குள்ளர. அடுத்தது டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்வின் பிடியில இருக்கிறது. அதனால விடுபடாது வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வல்லரசு நாடுகளின் வானிலை வல்லுநர்களும் மாதிரிகளும் அதுதான் புயலாகி வரப்போகுது இன்னும் போட்டுட்டே இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன், இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தேன். அது என்னன்னா, இலங்கைக்கு அருகிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பகுதியாகி மண்டலமாகி அதுதான் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த நிகழ்வு தான் இப்போ தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்குது. இப்போ கடந்த 3-4 நாட்களாக காற்று சுழற்சியா உருவான போவே மாஞ்சோலை எல்லாம் நிறைய கொட்டியது. அது எப்பொழுதுமே மன்னார் வளைகுடாவில் இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய தீவிர அமைப்பை பொறுத்து தான் அது வந்து சென்னை வரை மழை எட்டும். ஒரு காற்று சுழற்சியா இருந்தா தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரு தாழ்வு பகுதியா இருந்துச்சுன்னு அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே மழைப்பொழிவை கொடுக்கும், சென்னைக்கும் கொடுக்கும். ஆனால் இருந்தது காற்று சுழற்சி. அதனால டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகமா மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்தது. இன்னொரு காற்று சுழற்சி பாத்தீங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு முனையில, இலங்கையை ஒட்டிய 2 இருக்கு. இன்னைக்கு அது 2ம் இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒன்றிணைந்து கிழக்கு புறமாக, இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு புறத்துல நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க போகிறது. நாளை 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து நாளை இருந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்க போகிறது, தீவிரப்படுத்த போகிறது. தொடக்கிட்டு தீவிரப்படுத்த போகிறது, தொடர் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதிகரிக்குமா சார்? இப்ப ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பா. அதாவது ஏற்கனவே ஏன் மழை பெஞ்சதுன்னா, மன்னார் வளைகுடாவில் இருந்த காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாலுமூக்கு, ஊத்து போன்ற பகுதிகள்லாம் 25 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவை தினசரி கொடுத்தது, 20 சென்டிமீட்டருக்கு மேல. இந்த காற்று சுழற்சி இப்ப இலங்கைக்கு தெற்கு புறமா நகர்ந்து கிழக்கு புறத்துக்கு போகுது, தென்கிழக்கு புறத்துக்கு போய் தான் நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாக போகுது. அதனால மழையோட தீவிரம் இன்றைக்கு இப்படியே குறைய போகுது. படிப்படியா இப்ப தூரிட்டு இருக்க மழை நாளை அதிகாலையில நின்று போய்விடும். நாளை 25ஆம் தேதி மழை வாய்ப்பு இல்லை. டெல்டாவுக்கும் கிடையாது, தென் மாவட்டங்களுக்கும் கிடையாது நாளைக்கு.